விஜய் படமாக இருக்கும், அரசியல் படமாக இருக்கும். இதில் வந்து கமர்ஷியலாக விஜய் என்ன பண்ணுவாரோ எல்லாமே இதில் இருக்கும். பாட்டு இருக்குது, டான்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே நேரத்தில் இந்த படம் வந்து குறிப்பாக அரசியல் பேசும். பாரதிய ஜனதாவை மத்தியில் எதிர்க்கிறேங்கிறத சொல்லிட்டு வராரு. புரியுதா உங்களுக்கு? இந்த படத்தின் மூலமாக அவர் வந்து எந்த 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 கட்சியும் எதிர்ப்பாரா அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. விஜயை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய கடைசி படம் ஜனநாயகன் தான். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து மக்கள் சேவை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா விஜய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சினிமாவில் நம்பர் 1 ஸ்டார் யாருன்னா விஜய் தான். விஜய் தான் வந்து நம்பர் 1 பிஸ்னஸ் ஆகக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார், நம்பர் 1 சம்பளம் ஆகக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார். இதெல்லாம் மீறி மறுபடியும் நடிக்க விஜய் வந்தார்னா அவருடைய ரசிகர்கள் அதை வந்து வரவேற்கத்தான் செய்வாங்களே தவிர விஜயை மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு ட்ரீட்டாக தான் நினைப்பாங்களே தவிர யாரும் ஏன் விஜய் வந்து மறுபடியும் நடிக்க வந்துட்டார்னு கேட்கவே மாட்டாங்க. இது இல்லாமல் காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவி ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகன் படம் வந்து அரசியல் படமா இருக்கா இல்லை மக்களுக்கு கருத்து சொல்ற படமா இருக்கா சார்? ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து இது வந்து அரசியல் படமாக இருக்கும், மக்களுக்கு கருத்து சொல்கிற படமாலாம் நிச்சயமாக இருக்காது. விஜய் படமாக இருக்கும், அரசியல் படமாக இருக்கும். இதில் வந்து கமர்ஷியலாக விஜய் என்ன பண்ணுவாரோ எல்லாமே இதில் இருக்கும். பாட்டு இருக்குது, டான்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே நேரத்தில் இந்த படம் வந்து குறிப்பாக அரசியல் பேசும், அரசியல் கண்டிப்பாக பேசும், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. பொதுவாக சில படங்களில் வந்து கத்தி மாதிரி படங்களில் வந்து விஜய் வந்து அரசியல் பேசியிருக்காரு, ஆனால் அது ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும். இந்த படத்தில் வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோடு சேர்த்து அரசியலும் பேசுவாங்க. ஏன் அப்படின்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார். ஸோ இந்த படத்தின் மூலமாக அவருடைய அரசியல் கருத்துக்கள் கொஞ்சம் நிச்சயமாக வெளிப்படுத்துறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது நிச்சயமாக இந்த படத்தில் வெளிப்படுத்துவார். இது வந்து டிஎம்கேக்கு எதிரான ஒரு படம் மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க, அது உண்மையா சார்? இது வந்து விஜய் வந்து தாவேக்கான ஒரு கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து கட்சி தலைவராக மாறிட்டார். புரியுதா உங்களுக்கு? இது வந்து டிஎம்கேக்கு எதிரான படமா, ஏடிஎம்கேக்கு எதிரான படமா, இல்லை பாரதிய ஜனதாக்கு எதிரான படமா அப்படிலாம் கிடையாது. அவருடைய கொள்கையில் வந்து நான் வந்து டிஎம்கேவை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறதும் பாரதிய ஜனதாவை மத்தியில் எதிர்க்கிறேங்கிறதும் சொல்லிட்டு வராரு. புரியுதா உங்களுக்கு? இந்த படத்தின் மூலமாக அவர் வந்து எந்த 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 கட்சியும் எதிர்ப்பாரா அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இப்போ விஜயோட பர்த்டே அன்னைக்கு கிளிம்ஸ்லாம் வேற வெளியிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா போலீஸ் கெட்டப்லலாம் வராரு, அதை பற்றி ஏதாச்சும் சொல்கிறீங்க? இல்லை விஜய் இதுக்கு முன்னாடியே நிறைய படங்களில் போலீஸ் கெட்டப்லாம் போட்டு நடிச்சிருக்கிறாரு. நிறைய ஹீரோஸ், எல்லா ஹீரோஸுமே ரஜினிலேருந்து கமல்லேருந்து இன்னும் எல்லா ஹீரோஸுமே பார்த்திங்கன்னா போலீஸ் கெட்டப் போட்டு நடிச்சிருக்கிறாங்க. போலீஸ் கெட்டப் போட்டு நடித்த பல படங்கள் வந்து வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி ஹீரோஸ்க்கு. ஸோ இந்த படத்தில் வந்து விஜய் வந்து போலீஸாக நடிக்கிறாருங்கிறதே இந்த கிளிம்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ஸோ நிச்சயமாக வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவங்க ரசிகர்களை திருப்தி படுத்துகிற மாதிரி இந்த கேரக்டர் நிச்சயமாக இருக்கும். ஸோ போலீஸ் என்னும்போது நிச்சயமாக வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து நிச்சயமாக ஆடியன்ஸ் கிட்ட இருக்கும். இது எல்லாம் நிச்சயமாக விஜய் பூர்த்தி செய்வார். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல படங்களில் நடித்து விஜய் வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவமான ஒரு நடிகராக வந்துட்டார். ஸோ ஒரு படத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே வந்து விஜய் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஸோ இந்த கெட்டப்பை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு இது புதுசு இல்லை, ஆனால் இந்த படத்தில் ஏதாவது புதுசாக நிச்சயமாக சொல்லுவாங்க. அரசியல் படமா இருக்கிறதுனால அந்த கேரக்டருக்கும் அந்த கெட்டப்புக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமா? இல்லை அரசியல்வாதி மாதிரி இருப்பாரா, இல்லை போலீஸ் கெட்டப்ல இருந்து வேற மாதிரி ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுவாரா அந்த படத்தில்? இல்லைம்மா, அந்த படத்தில் அவங்க வந்து போலீஸ் கெட்டப்பில் கிளிம்ஸ் சொல்லிவிட்டுருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம பேச முடியுமே தவிர அதுக்குள்ளே அடுத்தடுத்து என்ன இருக்கும், என்ன கேரக்டரில் மாறுவாருங்கிறத நம்ம இப்போ சொல்ல முடியாது. சரியாக அந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது. இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா விஜய் வந்து ஒரு போலீஸ் கெட்டப்பில் வராருங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ கதைக்குள்ளே என்னென்ன ட்விஸ்ட் இருக்குங்கிறத வந்து யாருமே வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. ஸோ அதை ரகசியமாக வச்சுருக்காங்க. ஸோ அரசியல் காண்டி தான் இந்த போலீஸ் கெட்டப் போட்டு வராரெல்லாம் கிடையாது. அவர் வந்து இந்த படத்தில் வந்து கதாநாயகனாக நடிக்கிறாரு. நான் முதலே சொன்ன மாதிரி வந்து இது வந்து விஜய் படமாகவும் இருக்கும், கமர்ஷியல் படமாகவும் இருக்கும், இதில் வந்து அரசியலும் இருக்கும். ஜனநாயகன் கடைசி படமா இல்லை இதுக்கப்புறம் படம் நடிக்க வாய்ப்பு இருக்கா சார்?
அது வந்து விஜய் 26 எலெக்ஷன் வந்து அந்த எலெக்ஷன் முடிஞ்சாதான் அதனுடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பற்றி நம்ம சொல்ல முடியும். விஜயை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய கடைசி படம் ஜனநாயகன் தான், இதுக்கப்புறம் வந்து நான் வந்து மக்கள் சேவை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா, அரசியல் அதாவது 2026 எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் வந்து நிச்சயமாக மறுபடியும் நடிக்க வருவார். கமலஹாசன் ஒரு காலத்தில் வந்து மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கும் போது நான் வந்து இனிமேல் படத்தில் நடிக்க மாட்டேன், மக்கள் சேவை தான் பண்ண போகிறேன்னு சொல்லி அழுத்தமாக சொன்னார். ஆனால் எலெக்ஷனில் வந்தோன்னே அவரோட நிலைமை என்னாச்சுன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவர் நடிக்க வந்துட்டார். விக்ரம் மாதிரி படங்கள் பெரிய வெற்றி படங்களாக மாறினதுனால தொடர்ந்து வந்து படங்களில் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு இப்போ சினிமாவில். ஸோ இப்படி இருக்கும்போது சினிமா விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த 26 எலெக்ஷனில் கிடைக்க போகிற ஓட்டு சதவீதம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் வந்து விஜய் வந்து அடுத்தடுத்து எலெக்ஷனில் வந்து நிற்பாரா, அரசியல் கட்சியை வந்து சஸ்டெயின்னா தக்க வச்சு நிற்பாரா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். விஜய்க்கான தகுதி இந்த சிஎம் ஆகிற தகுதி இருக்கா அப்படின்னா தகுதியை வந்து அவர் வளர்த்துக்கணும். இப்போ வந்து பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருக்காங்க, டிஎம்கே, ஏடிஎம்கே, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, இன்னும் பெரிய கட்சிகள்லாம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் விஜய் வந்து முதல் தடவையாக அந்த எலெக்ஷன் வந்து சந்திக்கிறாரு. ஸோ இந்த எலெக்ஷன்லேயே முழு வெற்றி விஜய்க்கு கிடைச்சிருமா அப்படின்னா என்னுடைய கருத்து வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அதாவது தாக்கு பிடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அடுத்தடுத்து தொடர்ந்து அவர் தாக்கு பிடிச்சார்னா அடுத்த 5 வருஷத்துலையோ இல்லை அதுக்கடுத்த 5 வருஷத்துலையோ சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு விஜய்க்கு இருக்குது. விஜய்க்கு மேலே இன்னைக்கு இளைஞர்கள் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவர் நமக்கு ஏதாவது செய்வார்னு இந்த யங்கர் ஜென்ரேஷன் சொல்கிறாங்களா, அவங்க வந்து நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு நடிகராக தான் இருந்தார், மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவராக தான் இருக்கார். பட் இந்த சினிமா வேறு அரசியல் வேறு. சினிமாவை பற்றி விஜய்க்கு நிறைய தெரியும், நல்லா தெரியும். இப்போ அரசியலில் வந்து விஜய் இனிமே தான் கற்றுக்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ ஆரம்பத்திலே நம்ம அதை சொல்ல முடியாது. இப்போ அரசியல்ல வந்திருக்காரு, இப்போ அரசியல்ல வந்ததுக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒருவேளை நடிக்க வந்தாருன்னா அதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க சார்? இல்லை அப்படிலாம் கிடையாதுமா. நடிகர் இப்போ கமலஹாசன் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நடிக்க வந்தார். அவர் படத்தை வந்து தியேட்டரில் மக்கள் பார்க்க மாட்டோம்னு என்ன தர்ணாவை பண்ணாங்க, அப்படிலாம் கிடையாது. விஜய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சினிமாவில் நம்பர் 1 ஸ்டார் யாருன்னா விஜய் தான். விஜய் தான் வந்து நம்பர் 1 பிஸ்னஸ் ஆகக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார், நம்பர் 1 சம்பளம் ஆகக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார், நம்பர் 1 ஓப்பனிங் கலெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார். எல்லா விதமான தகுதியும் விஜய்கிட்ட இருக்குது. பெரிய வரவேற்பு. நடிகராக விஜய் ஒரு நடிகராக ரசிகர்கள் வந்து பெரிய லெவலில் வந்து விஜயை வந்து ஆதரிக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. இத்தனை படங்களில் வந்து விஜய் பெரிய உச்சத்தை அடைஞ்சிருக்கிறார், அதில் எல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்து இந்த தேர்தலுடைய வெற்றி தோல்வி இருக்குது பார்த்தீங்களா, அது என்னங்கிறது தெரிஞ்சு ஒருவேளை பெரிய தோல்வி ஒருவேளை கிடைச்சா என்ன செய்ய முடியும், நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் வரலாம். இல்லை நம்ம அவர் எதிர்பார்க்குறதை விட பெரிய வெற்றி அவர் கிடைச்சிருச்சுன்னா இனிமேல் சினிமா வேணாம், நம்ம தொடர்ந்தே வந்து அரசியலில் பயணப்படலாம்னு அவர் நினைக்கலாம். இதெல்லாம் மீறி மறுபடியும் நடிக்க விஜய் வந்தார்னா அவருடைய ரசிகர்கள் அதை வந்து வரவேற்கத்தான் செய்வாங்களே தவிர விஜயை மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு ட்ரீட்டாக தான் நினைப்பாங்களே தவிர யாரும் ஏன் விஜய் வந்து மறுபடியும் நடிக்க வந்துட்டார்னு கேட்கவே மாட்டாங்க. இது இல்லாமல் தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வியாபாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நடிகராக விஜய் இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து இனிமேல் நான் படம் நடிக்க மாட்டேன், என்னுடைய கடைசி படம் ஜனநாயகன் அவர் அறிவிச்சிருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு வந்து பின்னடைவு தான். இப்போ மறுபடியும் அவர் நடிக்கிறாருன்னா அது வந்து மறுபடியும் ஒரு எப்படி சொல்கிறது, வியாபார ரீதியாக பார்த்தா அது ஒரு பெரிய வெற்றி. யாருக்கு? தயாரிப்பாளர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, சினிமாவில் உள்ளவங்கெல்லாம் நல்லா வாழ்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். ஸோ விஜய் மறுபடியும் நடிக்க வந்தால் எல்லோரும் பார்க்க தான் செய்வாங்க. சார், இப்போது கோட் படத்தில் கடைசி சர்ப்ரைஸாக அவர் ஓன் வாய்ஸில் பாடியிருப்பார், அதே மாதிரி இந்த படத்துலையும் பாடியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அது உண்மை? இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் நல்ல பாடகர், நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு. அதாவது ஆரம்ப காலத்தில் பம்பாய் சிட்டி, சுக்கா ரொட்டி மாதிரியும், தொட்டபெட்டா ரோட்டு மேலே முட்டை புரோட்டா மாதிரியும் பாடல்கள் பாடிட்டு இருந்தவர். காதலுக்கு மரியாதையிலாம் பார்த்தீங்கன்னா ஓ பேபி பேபியெல்லாம் பாடல் பாடினார். அதுக்கப்புறம் நிறைய மெலோடி சாங்ஸ்லாம் கூட விஜய் பாடியிருக்கிறாரு. ஸோ ஒரு படத்தில் ஒரு பாட்டு பாடுறது அவரோட ஸ்பெஷல். பல நேரங்களில் அவர் நல்ல பாடல்களை பல நேரங்களில் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய கடைசி படம் அவர் சொல்கிறாரு, இந்த படத்தில் அவர் ஒரு பாட்டு பாடினா நிச்சயமாக நல்லா தான் இருக்கும், பாடியிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா எல்லா படத்துலையும் அவர் தொடர்ந்து பாடிட்டு வர்றார். சரி, இப்போது படத்தோட வேலைலாம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. இப்போ அரசியல் நெருங்குற டைமில் படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதன் மூலிமா ஓட்டு வரும் அப்படின்றதுனால அப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களா?
நிச்சயமாமா இது ஒரு கால்குலேஷன் தானே. இப்போ விஜய் வந்து ஒரு பெரிய செல்வாக்குள்ள நடிகர். அவர் படம் சுமாரான படம் ரிலீஸ் ஆனாலே ஆடியன்ஸ் வந்து பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க, பெரிய கலெக்ஷன் ஆகுது. இப்படி இருக்கும்போது அவர் கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. இந்த ஜனநாயகனுக்கு வந்து ரசிகர்கள்கிட்ட வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு வந்து கரெக்டான நேரத்தில் கொண்டு போய் கொடுக்கணும். அதாவது பொங்கலுக்கு தான் அந்த படம் வருது, 9ஆம் தேதி ஜனவரி 2026 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன் பொங்கலுக்கு இந்த படத்தை கொண்டு வராங்கன்னா 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து பொங்கல்னும் போது ஒரு 10 நாள் வந்து சாலிடாக ஹாலிடே கிடச்சிருது, அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா விஜயோடைய அரசியல் பிளான் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இந்த படத்தினுடைய வெற்றி வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. அதான் உண்மை. அப்படி இயல்பாக அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ தேர்தல் வந்து கிட்டத்தட்ட மே மாதத்தில் வரப்போகுது. ஸோ ஜனவரியில் இந்த படம் வந்தால் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சுன்னா இதனுடைய ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கண்டிப்பாக அரசியல்லையும் வெளிப்படும். ஸோ அந்த வெளிப்பாடு ஏற்படணும்னு விஜய் நினைக்கிறாரு. ஸோ அதனால தான் வந்து ஜனவரியிலே அது வெளியிடுறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட படமெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் இன்னும் பாக்கி இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் 6 மாதம் கழித்து வெளியிட வேண்டிய அவசியம் என்னென்னா அரசியலுக்கு இந்த படம் சப்போர்ட் பண்ணணும்னு விஜய் நினைக்கிறாரு. அது நடக்கணும்னு நினைக்கிறாரு, அது நடக்கவும் செய்யும். இப்போ ரீசெண்டா விஜயோட படங்கள் வரதுலலாம் ஹீரோயினுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இப்போ இந்த படத்துல இருக்குமா சார்? இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜய் நடித்தாலே படம் ஓடிடும், விஜய் மட்டுமே நடித்தாலே படம் ஓடிடும். அப்படி வந்து தொடர்ந்து வந்து ஆடியன்ஸ் வந்து வெறித்தனமாக விஜய் மேலே வந்து அன்பாக இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து படத்துக்கு இப்போ நிறைய படங்கள் நீங்கள் ஜென்ரலாக பார்ப்போம். விஜய் விட்டுட்டு இந்த ஆக்ஷன் படம் நடிக்கிறாங்கல்ல, ரஜினி, கமல், விஜய், அஜித் எல்லாருமே எடுத்துப்போம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அதாவது வந்து அவங்களுடைய ஹீரோயிசம் வந்து பெருசாக வெளிக்காட்டணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதிகபட்ச காட்சி வந்து அவங்களுக்கு தான் வைக்க வேண்டியிருக்கு. ஆனால் அவங்களுக்கு தேவையான பஞ்ச் டைலாக்லேருந்து ஃபைட்லேருந்து பாட்டு எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படுது ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு. ஸோ அதனால் அதிகபட்சம் ஹீரோவே நடிக்கிறதுனால, ஹீரோவோட அட்ராக்ஷன் தான் மக்கள் விரும்புறதுனால, ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய நடிகர்களோட நடிக்கும்போது அவங்க வந்து ஒரு டூயட்டில் பாடுவாங்க, இல்லை ஒரு 2 டூயட்டில் பாடுவாங்க, ஒரு 4-5 காட்சியில் வருவாங்க, அப்படியே காணாமல் போயிடுவாங்க. இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குமா இருக்காதான்னு நமக்கு சொல்ல முடியாது. இருந்தாலும் மமிதா பைஜு இந்த படத்தில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு இன்னைக்கு லைட்டில் இருக்கிற ஒரு கதாநாயகி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டேவும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ நல்ல கதாநாயகிகள்லாம் போட்டிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க. என்னதான் நீங்கள் கதாநாயகி இருந்தாலும் விஜய் தான் அங்கே ஹைலைட்டாக தெரிவார்.